ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேர் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் கேட்குறாங்க. ஸோ எனக்கு நலவாரியம் ஸ்மார்ட் கார்டு வருமா, வராதா, எப்போ வரும், ஸோ எந்த மாதிரி கொரியரில் வருமா, அல்லது நலவாரிய ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாமா, அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனோட இந்த வீடியோவில் தரப்போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த நலவாரிய அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஸோ இனிமேல் இந்த அட்டை மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா, அல்லது பழைய அட்டை வச்சுருந்தா செல்லுபடி ஆகாதா, அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இது தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம், அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 18க்கும் மேற்பட்ட நலவாரியங்கள் இருக்குது. கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், உடல் உழைப்பு தொழிலாளரில் பார்த்திங்கன்னா சலவை தொழிலாளர், முடித்திருத்துவோர், அது போக பார்த்திங்கன்னா தையல் தொழிலாளர், இந்த மாதிரி பல்வேறு வகையான நலவாரியங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நலவாரிய உறுப்பினர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அந்த மாதிரி எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை, அதாவது அவங்களோட குழந்தைங்க ஏதாவது திருமணத்துக்கோ, ஸோ அல்லது அவங்களோட மகப்பேறுக்கோ, அல்லது கருச்சிதைவுக்கோ, கருக்கலைப்புக்கோ, அது போக பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 6வதுலேருந்து ஸோ 12வது வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை தராங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படிப்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேற்படிப்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா ஒரு அமௌண்ட்டும், டே ஸ்காலராக இருந்தாங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழகத்துலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாரிய உறுப்பினர்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் நம்ம சொன்ன மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கட்டுமான தொழிலில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான உதவித்தொகை எல்லாமே கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போது கட்டுமான தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4 லட்சம் மதிப்புள்ள வீட்டு மனை இருந்ததுன்னா அதில் கட்டி கொடுக்குறாங்க 4 லட்சம் மதிப்புள்ள வீடுகள். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போது கடந்த, அதாவது 2025 டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நலவாரியத்திலேருந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அதாவது வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினருக்கு ஸ்மார்ட் கார்டு நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டுக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட கையெழுத்து, இந்த ரெண்டையும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான கடைசி நாளும் பார்த்திங்க அப்படின்னா அதிலேயே கொடுத்துருந்தாங்க 30/12/2025 அந்த தேதிக்குள்ளே பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 1.5 மந்த், ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கார்டு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. நான் 2014 கார்டு வச்சுருந்தேன், ஸோ நான் 2010 கார்டு வச்சுருந்தேன், நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள். 2014 நான் புதுசாக கார்டு எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டேன், எனக்கு ஸ்மார்ட் கார்டு வருமானு கேட்குறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நான் கடந்த, அதாவது 2026 பிப்ரவரியில் நான் ரெனியூவல் பண்ண வேண்டியது இருந்தது, நான் ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டேன், எனக்கு கார்டு வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னா, யாருக்கெல்லாம் கார்டு வரும் அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக ரினியூவல் பண்ணியிருக்கணும். அதாவது லேட்டஸ்ட்டாக ரினியூவல்னால் கடந்த ஜனவரியிலிருந்து இப்போது ஏப்ரலுக்குள்ளே யாரெல்லாம் ரினியூவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக ஸ்மார்ட் கார்டுக்காக அப்ளை பண்ண தேவையில்லை. நார்மலாக நீங்கள் ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் போதும். கடந்த ஜனவரியிலேருந்து அல்லது நீங்கள் டிசம்பர்லேயே ரினியூவல் பண்ணியிருந்தீங்க, இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கார்டு வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். ஓகேங்களா? அதாவது tnu.www.tn.gov.in அப்படிங்கிற நலவாரிய இணையதளத்துக்கு போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ, உங்களோட கையொப்பம் அல்லது கைரேகையை இதை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நலவாரியத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா 2 கேட்டகரி தான். நீங்கள் கடந்த டிசம்பர்லேருந்து இது வரைக்கும் ரினியூவல் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்துடும். நீங்கள் ஸ்மார்ட் கார்டுக்காக அப்ளை பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த கடந்த 5 மாதத்தில் உங்களுக்கு ரினியூவல்லாம் இல்லை, ஸோ நான் ஆல்ரெடி நான் ரினியூவல் முன்னையே பண்ணிட்டேன், கடந்த அக்டோபரில் பண்ணிட்டேன், நவம்பரில் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூலையில் தான் ரினியூவல் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ணி ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பழைய கார்டு ரெகுலராக அவங்க ரினியூவல் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. 2014 எடுத்தேன், நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, 2014 எடுத்தேங்க சார், நான் இது வரைக்கும் கார்டு அட்டை தான் வச்சுருக்கேன், நான் எந்த ஒரு அப்டேஷனும் செய்யலை, நான் ரினியூவலும் பண்ணலை,
எனக்கு ஸ்மார்ட் கார்டு வருமானு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வராதுங்க. ஸோ நீங்கள் 2014 பண்ணாலும் சரி, 2023 பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ரினியூவல் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். ரினியூவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். கரெக்டாக அப்டேட்டில் நீங்கள் ரினியூவல் வச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2025 டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரினியூவல் முடியுதுன்னா அடுத்த 1 or 2 monthsக்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ணிடணும். ரினியூவல் பண்ணிங்கன்னா தான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வரும். ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 60 வயதுக்கு கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பென்ஷன் கொடுக்குறப்ப இதெல்லாம் பார்ப்பாங்க, இவங்க கரெக்டாக ரினியூவல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு பென்ஷனே அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து ரினியூவல் பண்ணி வச்சுங்க. ரினியூவல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நலவாரியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வித நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1 மாதம் 2 மாதம் அதுக்குள்ளே வெயிட் பண்ணலாம். ரினியூவல் பண்ணாமல் ஸோ நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன், நான் ரினியூவல் பண்ண முடியல அப்படிங்கிற சப்போஸ் மறந்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதம் அதிகபட்சம் சொன்னீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ணிடுறீங்க. ரினியூவல் பண்ணால் தான் இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பெனிஃபிட்டே என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு கல்வித்தொகைக்குனாலும் வருஷம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ மகப்பேறு உதவித்தொகைனாலும் கட்டுமான தொழிலாளர் இருந்தால் 20,000 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமண உதவித்தொகை அப்படின்னாலும் திருமணம் முடிஞ்சு ஒரு 1 monthக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மகப்பேறு உதவித்தொகைன்னா ஆல்ரெடி குழந்தை வந்து 2024 பிறந்துருச்சு, இப்போ வந்து ரினியூவல் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக எல்லா உதவித்தொகைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை 2026-27 காலகட்டத்துக்குள்ளே அந்த குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மகப்பேறு உதவித்தொகைனா ஒரு 3 மாதத்துக்குள்ளே குழந்தை பிறந்து 3 மாதத்துக்குள்ளே 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி கல்யாணத்துக்கும் அதே மாதிரி தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் பழைய நலவாரி அட்டை வச்சுருந்தாலும் சரி, அல்லது பேப்பரில் கொடுத்த இந்த அடையாள அட்டை மாதிரி இருந்தாலும் சரி, கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ஐடி கார்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க கரெக்டாக ரினியூவல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் போயிட்டு நலவாரி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரினியூவல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். க்ரீன் கலர் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக பண்ணிக்கங்க. ஸோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விதமான வாரியத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர், ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர் பழுதுபார்ப்போர் நலவாரியத்தில் ஆரஞ்சு கலர் கொடுக்குறாங்க. ஸோ உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு க்ரீன் கலர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான நலவாரியங்களுக்கு ஒவ்வொரு வகையான கார்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கார்டு மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடுத்த ஆட்சி வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் பண்ணுறது வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஆகி பார்த்திங்கன்னா கொரியரில் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நலவாரி ஆஃபீஸ் போயிட்டு வாங்குற மாதிரிலாம் இருக்காது. கம்பல்சரி வீட்டுக்கு கொரியர் மூலம் தான் வரும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ண தெரியல, நலவாரியத்தில் என்னால் ரினியூவல் பண்ண முடியல, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேவையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நலவாரியம் சொந்தமான A to Z சர்வீசஸ், நலவாரியத்தில் கிளைம் பண்ணுறதுனாலும் சரி, நலவாரியத்தின் மூலமாக உதவித்தொகை வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நலவாரியத்தில் ரினியூவல் பண்ணுறது, ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, புதுசாக உங்களுக்கு நலவாரியம் இது வரைக்கும் இணையலை அப்படின்னாலும் புதிதாக நலவாரியத்தில் உங்களை நாங்கள் ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான எக்கச்சக்கமான திட்டங்கள் எல்லாமே நலவாரியத்தில் இருக்குது. எல்லாருமே கூலி தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், கட்டுமான தொழில் செய்கிறவங்க, உடல் உழைப்பு தொழில், நான் வீட்டில் இருந்து தான் தையல் தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பும் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட திருமணம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, உங்கள் குழந்தைகளுக்கான திருமணம் நடக்குதுனாலும் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 20,000 பணம் அப்படிங்கிறது இதில் கிடைக்கும். ஓகேங்களா? கட்டுமான தொழிலாளராக இருந்தால், ஸோ மற்ற தொழிலாளர் நலவாரியங்களாக இருந்தால் அதுக்கும் சம்மந்தப்பட்ட அமௌண்ட் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எலெக்ஷன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரிண்டிங் ப்ராசஸும் நடக்காது, ஸ்மார்ட் கார்டு வராது. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, அதாவது பழைய கார்டு வச்சுருக்கீங்க, ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வராது. கம்பல்சரி ரினியூவல் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரினியூவல் பண்ணாமல் இருக்குது, ஸோ எனக்கு அடுத்த 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுங்க. ஸ்மார்ட் கார்டுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சைன், இந்த 2 மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? உங்களோட நலவாரி அட்டை, அதில் கொடுத்த ஃபோன் நம்பர்
இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.